மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 19 தொடக்கம் 23. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? சிந்தனை: இன்றைய நற்செய்தி சொல்லும் நேரடியான வாழ்வு முறையை ஏற்றுக்கொள்வது பலருக்கு கடினமாக உள்ளது. செல்வம், பணம், உடைமைகள் பற்றி கனவு காண்பது இலகுவானது. ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூறி செல்வம் தேடுவதை நியாயப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் கூறுவது என்ன? எமது வாழ்வில் நாம் கொண்டிருக்க வேண்டிய குறிக்கோள் என்ன? இயேசுவின் போதனை தெளிவானது. பணம், பொருள், அதிகாரம் போன்ற இவ்வுலக செல்வங்கள் நிலையற்றவை. அவை அழிவுக்கும் திருட்டுக்கும் இழப்புக்கும் உட்பட்டவை. அதற்கு மாறாக விண்ணகச் செல்வங்களான நற்பண்புகள், நற்செயல்கள், அன்பு செயல்கள், தூய்மையில் வளர்தல் என்பன நிலையானவை. சிலர் தம் உடைமைகளை கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப ஞானத்துடன் பயன்படுத்த அழைக்கப்பட்டுள்ளார்கள். ஆயினும் நற்செய்தி கூறுவது என்னவென்றால், பொருட்செல்வம் தரும் பாதுகாப்பில் இருந்து நாம் விலகி வாழ்வதற்கு எளிமையான வாழ்வு முறையே மிகச்சிறந்த வழி என்கிறது. இயேசுவின் இந்த போதனையை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருப்பதற்கான ஒரு காரணம், பொருட்செல்வம் ஒரு போலியான பாதுகாப்பு உணர்வை அளிப்பதேயாகும். நாம் பெரும்பாலும் பெரும் தொகையாக கொண்டிருப்பதில் திருப்தி அடைகிறோம். ஆனாலும் எளிமையும் பற்றின்மையும் கொண்ட ஒரு வாழ்க்கை அதைவிட பெரிய மகிழ்ச்சியை தரும் என்பதை நம்புவதற்கு சிரமப்படுகின்றோம். இயேசு நம்மை வறுமையில் வாழ அழைக்கவில்லை. மாறாக செல்வத்தின் மீதான மிகை பற்றில் இருந்து விடுபட்டு நம் உண்மையான பாதுகாப்பு கடவுளிடம் மட்டுமே உள்ளது என்று நம்புகின்ற வாழ்க்கைக்கு அழைக்கின்றார். எந்த மண்ணுலக செல்வமும் விண்ணுலகின் நிலையான செல்வங்களுக்கு ஈடாகாது என்பதை இயேசுவின் போதனை நினைவூட்டுகிறது. ஆனால் கேள்வி என்னவென்றால், நாம் நம் உள்ளத்தை எங்கே வைத்திருக்கின்றோம் என்பதாகும். எமது நம்பிக்கையை இவ்வுலக பொருட்களில் நாம் வைத்தால் நம் அகப்பார்வை இருளடைந்து நமக்காக வைக்கப்பட்டுள்ள விண்ணக வாழ்வை அடைய முடியாமல் போய்விடும். ஆனால் கடவுளின் அரசை முதலில் தேடினால் நம் இதயங்கள் அவரது ஒளியால் நிரப்பப்பட்டு நிலையான செல்வத்தை அடைந்து கொள்ள எம்மை அதுவே இட்டுச் செல்லும். பொருட்செல்வம் தன் மட்டில் தீயது அல்ல. ஆனாலும் நம் உள்ளங்கள் உயர்ந்த நன்மையை நோக்கி வழிப்படுத்தப்பட வேண்டும். அவர் செல்வத்தை கண்டிக்கவே இல்லை. ஆனால் அது ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக மாறும்போது அது கொண்டு வரும் ஆபத்துக்கள் குறித்து எச்சரிக்கின்றார். செல்வர் தம் அரசில் நுழைய முடியாது என்று இயேசு கூறவில்லை. மாறாக அது கடினமானது என்றே கூறுகின்றார். ஏனென்றால் அது கடவுளை சார்ந்திருப்பதற்கு பதிலாக நிறைவான பாதுகாப்பை தரும் என்ற பொய்யான உணர்வையும், அது தன்னிறைவை தரும் என்ற போலியான உணர்வையும் வளர்க்கின்றது. இன்று இந்த ஆழமான உண்மையை தியானிப்போம். எளிமையான வாழ்வை தெரிந்து கொள்வதன் அவசியத்தை உணர்ந்து கொள்வோம்.
இதை தேர்ந்தெடுப்பது இறைஞானத்தின் செயலாகும். அது கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிலையான செல்வத்தை பெற்றுத்தரும். அங்கு பூச்சியோ துருவோ இச்செல்வத்தை தொடவே முடியாது. செபம். ஆண்டவரே, எமது சொத்துக்கள் மட்டில் கட்டுப்பாட்டுடன் இருக்கவும், உள்ளத்தில் ஒழுக்கமுடன் வாழவும் அருள் தாரும். ஆமென்.